भगवते श्रीरमणाय। ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் அருளிய சாதனை சாரம். அதில் ஆன்மீகர்களின் வீர நடைப்பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். பாடல் முன்னுரை. தன்னை அற்பமான ஜீவ உபாதிக்கு உட்பட்ட ஜீவனாக எண்ணி இருப்பதால்தான் மக்கள் தெய்வீக உயர் குணங்களை அடைந்து மேன்மையுறுவதில்லை. அவர்களது உண்மை நிலை ஆன்ம நிலையான இறைநிலையே என்பதை உணர்ந்தால் கேவலமான மானிட இயல்பின் குணக்கேடுகள் அற்றுப்போகும். இது ஸ்ரீ பகவானின் போதனா முறை. தன்னை அற்பமான ஜீவ உபாதிக்கு உட்பட்ட ஜீவனாக எண்ணி இருப்பதால்தான் மக்கள் தெய்வீக உயர் குணங்களை அடைந்து மேன்மையுறுவதில்லை. அவர்களது உண்மை நிலை ஆன்ம நிலையான இறைநிலையே என்பதை உணர்ந்தால் கேவலமான மானிட இயல்பின் குணக்கேடுகள் அற்றுப்போகும். இது ஸ்ரீ பகவானின் போதனா முறை. ஆன்மீகர்களின் வீர நடைப்பாட்டு. இந்த பாடல், இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னு இந்த முன்னுரையில் ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் விளக்கி கூறியிருக்கிறார். பகவானின் போதனா முறை என்ன? ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களுடைய ஒரு கோர் போதனா முறை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான இயல்பு நிலை அது என்ன அப்படின்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த அற்பமான ஜீவ உபாதிகளிலிருந்து நாம் விடுபட முடியும். தன்னை அற்பமான ஜீவ உபாதிக்கு உட்பட்ட ஜீவனாக எண்ணி இருப்பதால் தான் மக்கள் தெய்வீக உயர் குணங்களை அடைந்து மேன்மையுறுவதில்லை. இப்போ அனைத்து அஞ்ஞானிகளும் நான் பிரம்மம் அப்படின்னு தெரியாமல் நான் வெறும் உடல் மனம் அகங்காரம் தனிப்பட்ட ஜீவன், நான் வெறும் உடம்பு தான் அப்படின்னு முடிவு பண்ணி கற்பனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் இந்த உலக விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாமரூபத்தை அடையணும், ஏதோ ஒன்று ஆகணும், எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆசை பயம், இப்படி இந்த உலக விஷயங்களுக்கு அடிமையாகி அதனால் துன்பம் துயரம், அவங்களுக்கும் துயரம் மற்றவர்களுக்கும் துயரம் விளைவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த குணக்கேடுகள் ஏன் இப்படி தாழ்ந்த நிலையில் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? ஏன் அதிலிருந்து அவர்கள் மேன்மை உற முடியவில்லை அப்படின்னா, தன்னுடைய உண்மையான பவர் அவங்களுக்கு தெரியல, தன்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு தெரியலை. நான் வெறும் உடல் மனம் அகங்காரம் தனிப்பட்ட ஒரு ஜீவன் நினைக்கிற வரைக்கும் அவங்க ஒரு பவர்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன உயிர், குறையுள்ள ஒரு உடம்பு, குறையுள்ள ஒரு மனம், குறையுள்ள ஒரு அடையாளம், ரோல் தான் நானுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்க ஒரு பவர்லெஸ் ஒரு பீயிங்காக இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த குணக்கேடுகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிமையாக இருந்து அதனால் அவங்க துன்பப்படுறாங்க. மதுவுக்கு அடிமை, காசு பணத்துக்கு அடிமை, அதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னுடைய மொத்த குணங்களும் நாசமாக போயிடும். சின்ன ஒரு விஷயத்துக்கு அடிமையாக, நாம ரூபத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால என்னுடைய மொத்த வாழ்க்கையும் அது அழிந்து போகக்கூடிய நிலையில் தான் மனிதர்கள் தாழ்ந்து போய் கிடக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு மொபைலுக்கு அடிமை, மதுவுக்கு அடிமை, காசு பணத்துக்கு அடிமை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமை, சாப்பாட்டுக்கு அடிமை, புலன் இன்பங்களுக்கு அடிமை, பேர் புகழுக்கு அடிமைன்னு இந்த சின்ன சின்ன உலக விஷயங்களுக்கு அடிமையாக வாழக்கூடிய ஒரு தாழ்ந்த நிலையில் மனிதர்கள் இருப்பதற்கு காரணம், அவ்வளவு பவர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் நாமளே கண்டுபிடிச்ச இந்த சின்ன சின்ன விஷயங்கள், மது, மொபைல், என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன விஷயம். அந்த விஷயத்துக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையையே இழக்கக்கூடிய அளவுக்கு தாழ்ந்த நிலையில் பவர்லெஸ்ஸாக
இந்த ஜட பொருளுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பாக இந்த மாதிரி பவர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் தன்னுடைய உண்மை நிலை தெரியலை. தன்னோட உண்மையான பவர் தெரியாமல் தன்னையே ஒரு சிறிய ஜீவனாக, உபாதிக்கு உட்பட்ட ஜீவனாக கற்பனை பண்ணி முடிவு பண்ணி வச்சுக்கிட்டதுனால தான் அவங்க இந்த மாதிரி பவர்லெஸ்ஸாக தாழ்ந்து போயிருக்கிறாங்க. மேன்மையான குணங்களை அடைய முடியாமல் இந்த மாதிரி தாழ்ந்த ஒரு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பகவானினுடைய ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களுடைய போதனா முறை என்னென்னா, முதல்ல தன்னுடைய உண்மையான பவர் என்ன, அவங்களோட உண்மையான நேச்சர் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வச்சாதான், உணர வைத்தால்தான், அதற்கு அவர்களை விழிப்பு அடைய வைத்தால்தான் இந்த அற்பமான உலக விஷயங்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவாங்க. தன்னை ஒரு சிறிய உபாதிக்கு உட்பட்ட ஜீவனாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் அவங்க அடிமையாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜீவன் அது ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி இருந்துக்கிட்டு இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபட முடியாது. தன்னை உணர்ந்தால்தான் தன்னுடைய உண்மையான நேச்சர், தன்னுடைய வேர் என்ன, எசென்ஷியல் நேச்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், தன்னோட உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க இந்த பிரபஞ்சத்தின் பிடியிலிருந்து, அற்பமான உலக விஷயங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும். அப்படிங்கிறது தான் பகவானினுடைய எசென்ஷியல் போதனா முறை. எப்படி இந்த ஆங்கிலேயர்கள் இப்போ இந்தியர்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல ஆங்கிலேயர்கள் ரொம்ப கொஞ்சம் சிறிய நம்பர்ஸில் தான் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படி இருந்தும் இந்த மிகப்பெரிய இந்த நாட்டை நாம் அடிமைப்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல இவங்களை ஒரு பவர்லெஸ் பீயிங்காக மாற்றணும். எக்ஸிஸ்டன்ஸ் அவர்களை நாம் வீக் பண்ணணும். நாம் பவர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம எதிரி வீக் ஆகணும். அவங்க வீக் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலிருந்து அவங்கள பிரிக்கணும், அவங்களுடைய வேரிலிருந்து பிரிக்கணும். ஒரு மரத்தை வேரிலிருந்து நாம் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மரம் விழுந்து போயிடும், வீக் ஆயிரும். அந்த மாதிரி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய பெருமை, நம்முடைய முன்னோர்களின் பெருமை, அதிலிருந்து அவர்கள் நாம் பிரிக்கணும். அது அவர்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ அவருடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும். அவங்களுடைய உண்மையான பரம்பரை என்னன்னு அவர்களுக்கு தெரியாமல், நீ வெறும் ஒரு அடிமை பரம்பரை, உங்களுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் கிடையாது, பின்புலமெல்லாம் உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள், நீங்கள் வெறும் அடிமை தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அவர்களை நம்ப வைக்கணும். இப்போ இந்தியர்களை நம்ப வச்சா தான் அவங்க ஒரு வீக் எக்ஸிஸ்டன்ஸ், பவர்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து தன்னுடைய ஹிஸ்ட்ரியிலிருந்து பிரிக்கப்பட்டு ஒரு வீக் எக்ஸிஸ்டன்ஸ், பவர்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸுக்கு அவங்கள நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்களை அடிமைப்படுத்துவது ஈஸி. இப்போ தன்னை பற்றி அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு எந்த ஒரு பெருமையும் இருக்கக்கூடாது, அவங்க தன்னை பற்றியே சிறுமையாக நினச்சிக்கிட்டு இருக்கணும். இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர்களை அடிமைப்படுத்துவது ஈஸி, கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. இப்படி ஒரு சிங்கக்குட்டி காட்டில் அது பிறந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா சிங்கம் இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் அந்த சிங்கக்குட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆடு கூடையே பால் குடித்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஆனால் அது தன்னை ஒரு ஆடாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய பூர்வீகம், தன்னுடைய வேர், தன்னுடைய ஹிஸ்ட்ரி அதுக்கு தெரியலை. அது தன்னை ஆடாக நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வீக்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், பவர்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். தன்னுடைய உண்மை ஸ்வரூபம் அது சிங்கம், ஆனால் அதுக்கு அது தெரியலை. தன்னை ஆடாக நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த காட்டில் ஏதோ ஒரு புலி நரியை பார்த்தா எல்லா ஆடும் எப்படி பயந்து ஓடுமோ அதே மாதிரி இந்த சிங்கமும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இதற்கு காரணம் அது உண்மை ஸ்வரூபம் மறந்து போச்சு, தெரியலை. அந்த மாதிரி தான் நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் ஆத்மா பூரணம். பாபம் அதுக்கு கிடையாது, புண்ணியமும் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. பிரபஞ்சமே
அதில் தான் தோன்றி மறைகிறது. அது ஆனந்த ஸ்வரூபம், அனந்தம். அது சத். அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேறு ஒரு எக்ஸிஸ்டன்ஸு, வேறு ஒரு பொருள் தேவையில்லை. அதனுடைய இருப்புக்கு அது எதை நம்பியும் கிடையாது. அது சைத்தன்ய பொருள், ஜடம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இருப்பாக நம்முடைய எசென்ஷியல் நேச்சர் இருக்கும்போது அதை மறந்துட்டு இந்த வெறும் உடல், மனம், அகங்காரம்னு இந்த அஞ்ஞானம் மந்தை அதுக்குள்ளே நாம் வளர்ந்து நம்மளை ஒரு தனிப்பட்ட ஜீவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நாம் ஒரு பவர்லெஸ் பீயிங்காக நாம் இருக்கிறோம். இப்போ இதுக்கு உபாயம் என்ன? நான் இப்படி தாழ்ந்த நிலைக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிமையாகி துயரப்படக்கூடிய ஒரு தாழ்ந்த நிலையில் வாழ்கிறதுக்கு காரணமே என்னுடைய உண்மைத்தன்மை மறந்து போனதுனால தான். அப்போ அதை ஞாபகப்படுத்தினா தான். அப்போ அந்த சிங்கத்தை நாம் ஞாபகப்படுத்தணும். ஒரு கண்ணாடியை காட்டி ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போய், நீ ஆடு இல்லை, நீ சிங்கம். இந்த ஆட்டுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குது. உன்னுடைய முகத்தை பார். வெளியில் பார்க்குறத விட்டுட்டு, மற்ற ஆடுகளை பார்க்குறத விட்டுட்டு உன் முகத்தையே நீ பார். நீ யார் என்று தெரிந்து கொள் அப்படின்னு அதுக்கு உணர்த்தி அதை கர்ஜிக்க வைக்கணும். அப்போ அது தன்னுடைய ரியல் நேச்சர் அதுக்கு திரும்பும். அதுக்கப்புறம் அந்த காட்டில் எதை பார்த்தும் அது பயந்து ஓடாது. எந்த நரியை பார்த்தும், எந்த புலியை பார்த்தும் அது இனிமேல் பயப்பட தேவையில்லை. என்னைக்கு அது நான் சிங்கம்னு அதுக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு தான் அதனுடைய பயம் உண்மையாக அதை விட்டு போகும், விலகும். என்னைக்கு இந்த மனிதர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு தான் பிரம்மம் அப்படின்னு தெரியுதோ அப்போ தான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பந்தம் விலகும், அடிமைத்தனம் விலகும், ஈனத்தனம் விலகும், சிறுமைத்தனம் விலகும், பயம் விலகும், ஆசை விலகும். பூரணத்துவத்தை அவர்கள் அடைவார்கள். இதை தவிர வேறு வழி கிடையாது. அப்போ மனிதர்கள் அவர்களது உண்மை நிலை ஆன்ம நிலையான இறைநிலையே என்பதை உணர்ந்தால் கேவலமான மானிட இயல்பின் குணக்கேடுகள் அற்றுப்போகும். நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய சொல், செயல் எல்லாமே நான் அப்படிங்கிறதனுடைய ஒரு வெளிப்பாடு. நான் அப்படின்னு என்னை எப்படி அடையாளப்படுத்தி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேனோ அதனுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய குணம், என்னுடைய சொல், செயலாக இருக்கும். நான் அப்படிங்கிறதுனுடைய ஃப்ராக்ரன்ஸ் தான் நம்மளுடைய குணங்கள். நம்மளுடைய சொல், செயல், குணம், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் அப்படிங்கிறதனுடைய ஒரு ஃப்ராக்ரன்ஸ், வெளிப்பாடு. அப்போ இந்த நான் மாறாத வரைக்கும் ஒரு வேரிலிருந்து வேர் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் அதனுடைய அடிமரம், அதனுடைய பிரான்ச்சஸ், அதனுடைய இலை, அதனுடைய காய். இப்போ நான் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ். நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை, எனக்கு குறை இருக்குது, நான் அழிந்து போகக்கூடியவன், என்னை பாதுகாத்துக்கணும், நான் சிறுமையானவன், நான் மேன்மை அடையணும். அப்போ என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எங்கிருந்து வருது? நான் என்னை எப்படி அடையாளப்படுத்தி வச்சிட்ருக்கிறேனோ அதுதான் மூலம். அங்கிருந்து தான் ஆசை, பயம் வருது. எனக்கு குறை இருக்குது, அதனால் ஆசை வருது. நான் அழிந்து போகக்கூடிய ஒரு இருப்பு, அதனால் எனக்கு பயம் வருது. இந்த ஆசையினாலேயும் பயத்தினாலேயும் நான் செயல் செய்கிறேன். அப்போ அந்த செயலுக்கு ஒரு கான்சிக்வன்ஸை செயல் செய்யும்போது அது சக்ஸஸ் வரலாம் அல்லது ஃபெயிலியர் வரலாம். சக்ஸஸ் வந்தால் சுகம், ஃபெயிலியர் வந்தால் துக்கம். அப்போ இந்த நான் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆசை, பயம் அப்படிங்கிற 2 பிரான்ச்சஸ், பெரிய பிரான்ச். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆக்டிவிட்டீஸ், ஆசையினால், பயத்தினால நான் பல செயல்கள் செய்கிறேன். அது சின்ன சின்ன பிரான்ச்சஸ். அதில் வரக்கூடிய பழங்கள், அது கசப்பாக இருக்கலாம், இனிப்பாக இருக்கலாம். அதுதான் சுகம், துக்கம். இதுதான் சம்சார மரம். அதற்கு மூலம் என்ன? இந்த நான் அப்படிங்கிறது என்ன? நான் எப்படி என்னை உருவகப்படுத்தி வச்சிட்ருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மாறாத வரைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய இலைகளும் கனிகளும் மாறாது. இப்போ நம்ம
இந்த சம்சார வாழ்க்கையில் இந்த டிசிப்ளின், சோ கால்டு டிசிப்ளின், ஞானம் இல்லாத ஒரு டிசிப்ளின், அதுக்கு பவர் கிடையாது. அதை கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணணும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும். இந்த நானை மாற்றாத வரைக்கும் நான் ஆத்மா, நான் பூரணம், ஏற்கனவே நான் பூரணம், நான் ஆனந்த ஸ்வரூபம், சாந்தி என்னுடைய ஸ்வரூபம், என்னை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படின்னு இந்த நான் அப்படிங்கிறது நான் ஜீவன் அல்ல, நான் சிவன். நான் இந்த அற்பமான அழிந்து போகக்கூடிய உடல் மனம் அகங்காரம் இல்லை, நான் அனந்தமான பிறப்பிறப்பற்ற நிரந்தரமான அழிவில்லாத ஆத்மான்னு மாறாத வரைக்கும், தெரியாத வரைக்கும் இந்த குணங்கள், சோ கால்டு குணங்கள், அது உண்மையில் மாறாது. அப்போ நான் அகங்காரமாக அஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு ஏதோ டிசிப்ளினாக நான் வாழ்கிறேன் அப்படின்னா அது ஒரு பயத்தினால, சமுதாயத்தினுடைய ஒரு கட்டுப்பாடுகள், விதி, அந்த பயத்தினால தான் நான் ஒரு டீசெண்டான ஜென்டில்மேனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உண்மையில் நான் ஒரு மிருகம். உடல் மனம் அகங்காரம் நான், தனிப்பட்ட ஜீவன் நான். இந்த ஊன உடம்பு நானுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், அதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கிற வரைக்கும், நான் அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் நான் ஒரு மிருகம்தான். அப்படி இருந்தும் நான் ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாடுனால. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, மிருகத்தனத்தை வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, மனசில் இருக்கக்கூடிய இந்த கொந்தளிக்கக்கூடிய ஆசை, பயம், கோபம், குரோதத்தை எல்லாம் அடக்க தெரிஞ்சுக்கிட்டு பாலிஷ்டு வேல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோமோ தவிர எல்லா மனிதர்களும் ஜென்டில்மேனாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. சோஷியல் அனிமல். உண்மையில் நாம் அனிமல் தான், அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும். அதை நாம் சோஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், ஒரு வரைமுறைக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். அந்த வரைமுறை எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆகலாம். 2 வேளை சாப்பாடு கிடைக்கலன்னா ஜென்டில்மேன்லாம் ஜென்டில்மேனாக இருக்க மாட்டாங்க. அவருடைய மிருகத்தனமெல்லாம் வெளியே வந்துடும். கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணனா இந்த சோ கால்டு டிசிப்ளின், அஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி, ஜென்டில்மேனாக இருக்கிற மாதிரி நடிக்கிற நடிப்பெல்லாம் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணனா 2 வேளை சாப்பாடு கிடைக்கலன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அப்படிப்பட்ட டிசிப்ளின் ஸ்டேபிளானது கிடையாது. இந்த அஞ்ஞானம் மாறாத வரைக்கும் நான் பூரண ஆத்மா, நானே தான் எல்லாமாகவும் இருக்கிறேன். நான் இந்த மிருக உடல் கிடையாது. என்னுடைய உண்மையான நிலை இறைநிலை. இந்த பிரபஞ்சம் என்னுள் தோன்றி மறைகிறது, அதற்கு சோர்ஸாக இருப்பவன்னா நான் பூரணன் அப்படின்னு தெரியாத வரைக்கும், இப்படிப்பட்ட இந்த இருப்பளவில் மாறுதல் வராத வரைக்கும் நம்மளுடைய குணங்கள் உண்மையில் மாறாது, மேலான குணங்கள் நமக்கு வராது. அப்படி வர்ற மாதிரி தெரிஞ்சால் அது வெறும் நடிப்பு தான். அது கற்றுக் கொடுத்து வந்தது, அதை நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நமக்கு அந்த குணங்கள்லாம் கிடையாது, குணங்கள் இருக்கிற மாதிரி நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்களது உண்மை நிலை ஆன்ம நிலையான இறைநிலையே என்பதை உணர்ந்தால் கேவலமான மானிட இயல்பின் குணக்கேடுகள் அற்றுப்போகும். இது ஸ்ரீ பகவானின் போதனா முறை. அப்போ இந்த அடிமரம், இந்த நான் அப்படிங்கிறது அதுதான் வேர், அதிலிருந்து தான் மற்ற கிளைகள்லாம் வருது. அப்போ அந்த வேரை நாம் மாற்றணும். நான்கிறது ஜீவன் அல்ல, நான்கிறது பிரம்மம். நானுக்கு உண்மையான அர்த்தம் ஆத்மா அப்படின்னு சமஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தம் நான். இந்த நானுக்கு உண்மையான டெஃபனிஷன் ஆத்மா, அப்படிங்கிறதுக்கு உண்மையான டெஃபனிஷன் பிரம்மம், பூரணத்துவம். அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். அதுக்கு பிறப்பில்லை, இறப்பில்லை, அதுக்கு எந்த குறையும் இல்லை, அதை தவிர வேறொரு பொருளும் இல்லை. பிரம்மமாக இருந்து நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே பிரம்மம், அதை தவிர இங்கே எதுவுமே இல்லை. அப்படி நாம் இருக்கும்போது இந்த நானுக்கு சரியான டெஃபனிஷன் கொடுத்து உணர்ந்து உண்மையான நானாக எசென்ஷியல் நேச்சரில் கான்ஷியஸாக நாம் இருக்கும்போது நமக்கு ஆசைப்படுறதுக்கு வேறொரு பொருள் தன்னை தாண்டி கிடையாது. இப்போ நான் பிரம்மமாக இருக்கும் பொழுது, உணர்ந்து நிலை பெற்று இருக்கும்போது, பிரம்ம நிஷ்டை, ஆத்ம நிஷ்டை, ஞான நிஷ்டையில் இருக்கும் பொழுது ஆசை வரவே முடியாது. ஏன்னா ஆசைப்படுறதுக்கு தன்னை தவிர ஒரு பொருள் கிடையாது. பயம்
வரவே முடியாது. நான் பயப்படுறதுக்கு தன்னை தவிர வேறு பொருள் கிடையாது. இப்போ நாம் பிரம்மமாக நிலை பெற்று இருக்கும்போது ஆசை பயம் அப்படிங்கிற இந்த 2 பிக் பிரான்ச்சஸ் அது இல்லாமல் போயிடும். ஆசையும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னா செயல் செய்வதற்கு அவசியம் கிடையாது. எந்த செயல் செய்தாலும் அதற்கு பின்னாடி ஒன்று ஆசை இருக்கும், ஒன்று பயம் இருக்கும். எனக்கு நான் இப்படிப்பட்டவன், எனக்கு ஒரு குறை இருக்குது, அந்த குறையை தீர்க்கிறதுக்கு நான் எதையோ அடையணும், அப்போ எனக்கு ஆசை வருது. நான் இப்படிப்பட்டவன், எனக்கிட்ட இதெல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது எனக்கு பயமாக இருக்குது, அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் எதையாவது பண்ணணும், இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு பயம் இருக்குது, அப்போ நான் ஏதாவது பண்ணுறேன். இருக்கிறது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், ஆசை. இப்போ இந்த 4 அஞ்ஞான ஜீவபாவத்தினால ஆசை பயம் அப்படிங்கிற 2 பெரிய பிரான்ச்சஸ். அதனால் பல செயல்களை செய்கிறோம், அது சின்ன சின்ன பிரான்ச்சஸ். அந்த செயல்கள்னால நமக்கு பல பலன்கள் கிடைக்கிது, அது பலம். அப்போ நாம் இந்த செயல்கள் அப்படிங்கிறது தான் குணங்கள். ஏமாத்துறது, திருடிட்டு போகிறது, பொய் சொல்கிறது, பொறாமப்படுறது எல்லாமே சின்ன சின்ன பிரான்ச்சஸ், குணங்கள், ஆக்டிவிட்டீஸ். இப்போ மனிதர்கள் ஏன் இந்த மாதிரி குணக்கேடுகள் சமுதாயத்தில் இப்படி இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்குது, பயம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த குணக்கேடுகள்ங்கிறது சின்ன சின்ன பிரான்ச்சஸ். அதனால் பழங்கள், கசப்பான பழம், இனிப்பான பழம், துக்கம், துயரம் சமுதாயத்தில் நிரம்பி கிடக்குது. புலன் இன்பங்களுக்கு அடிமையாக இருக்காங்க, புலன் விஷயங்களுக்கு அடிமையாக இருக்காங்க, சீர்கெட்டு போய் கிடக்குது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்த முடியல. ஆசைங்கிறது அவர்களுடைய உடலை உந்தி தள்ளுது, கண்ணு, காது, வாய் எல்லாத்தையும் உந்தி தள்ளுது. ஏன் இவ்வளவு ஆசை அவர்களுக்குள்ளே வருது? அலையலையாக ஆசை வந்து இந்த உடல்களை வெளியே தள்ளுதே, பொருட்களை நோக்கி ஓட வைக்குது. இந்த உடம்பெல்லாம் கெட்டுப்போச்சு, கண்ணு கெட்டுப்போச்சு, காது கெட்டுப்போச்சு, லிவர் கெட்டுப்போச்சு. அப்படி இருந்தும் அவர்களால் இந்த ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்க முடியலையே. ஏன்னா ஆசை அப்படி உள்ளே இருந்து தள்ளுது. ஏன் இவ்வளவு ஆசை வருது? ஏன்னா அவ்வளவு குறை அவர்களுக்கு இருக்குது. ஏன் இவ்வளவு குறை இருக்குது? ஏன்னா அவர்கள் தன்னை வெறும் ஜீவனாக பாவிச்சு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பாவனையை மாற்றாத வரைக்கும் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாவனையை மாற்றாத வரைக்கும், நான் தனிப்பட்ட ஜீவன்கிற பாவனையை மாற்றாத வரைக்கும் குறை தீராது. குறை தீராத வரைக்கும் ஆசையும் பயமும் தீராது. ஆசையும் பயமும் தீராத வரைக்கும் அவருடைய ஆக்டிவிட்டீஸை, அதாவது குணங்களை மாற்ற முடியாது. குணங்கள் மாறாத வரைக்கும் அதனால் விளையக்கூடிய துக்கம், துயரம், சீர்கேடுகளை மாற்ற முடியாது. இப்போ பகவானுடைய போதனா முறை இந்த வேரை மாற்றாத வரைக்கும் அந்த வேரிலிருந்து வரக்கூடிய கிளைகளையும் கனிகளையும் மாற்ற முடியாது. அதனால் வேர் என்ன, இந்த நான் அப்படிங்கிறது என்ன, நான் ஆத்மா பிரம்மம் இயல்பு நிலை, அதில் நிலை பெறாத வரைக்கும் இது எதுவுமே சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எதையுமே மாற்ற முடியாது. அதனால தான் இத்தனை சீர்திருத்தம் வந்தாச்சு. எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க, சீர்திருத்தி பார்த்தாங்க, ஒன்றும் நடந்த பாடில்லை. வேரை மாற்றாமல் வெறும் இலையை மட்டும் நாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பழத்தை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சின்ன சின்ன பிரான்ச்சஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் இதை மாற்ற முடியாது. குணச்சீர்கேடுகளை மாற்ற முடியாது. வேரை மாற்றாத வரைக்கும் இலைகளும் கனிகளும் மாறாது. அப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் வேறு என்ன, நான் அப்படிங்கிறது நான் என்ன நினைத்து வைத்து கொண்டிருக்கிறேன், என்ன பாவனை பண்ணி வச்சுருக்கேன், நான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும், அது மாறாத வரைக்கும் இந்த நான்லேருந்து வரக்கூடிய குணங்கள், ஃப்ராக்ரன்ஸு மாறாது. அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, நீ இந்த இலையை வெட்டுறது, கனியை வெட்டுறது, சின்ன சின்ன கிளைகளை வெட்டுற வேலையிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வேருக்கு போயிடு. வேரில் நான் யார் அப்படின்னு தெரிந்து கேள்வி கேட்டு கான்டம்ப்ளேட் பண்ணி விசாரம் செய்து நான் பிரம்மம் பூரணம் அப்படின்னு நீ நிலை பெற்று இருந்தாயானால், அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் பொழுது, நிலை பெற்று இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் அது நிம்மதி, அது அமைதி, அது அன்பு. அப்படிப்பட்ட குணங்கள், ஃப்ராக்ரன்ஸ், ஆனந்தம், சாந்தி,
ஒழுக்கம் எல்லாமே தானாக வரும். நான் ஆத்மாவாக இருக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் தான் உண்மையான மேன்மையான குணங்கள். அகங்காரமாக இருந்துக்கிட்டு நடிக்கிறது, அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறது, ஆசை இல்லாத மாதிரி நடிக்கிறது, பயப்படாத மாதிரி நடிக்கிறது, கருணை இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அதெல்லாம் வெறும் நடிப்பு, ரொம்ப காலத்துக்கு நிற்காது. சூழ்நிலைகள் மாறும் பொழுது உண்மை வெளியே வந்துடும். அந்த அகங்காரமானது அது வெளியே வந்துடும், மிருகத்தனம் அது வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி நடிக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணாமல், போலி டிசிப்ளின் வேஷம் போடாமல் வேரை மாற்றுவதற்கு, நான் அப்படிங்கிறது பிரம்மம் அப்படின்னு சும்மா இருந்தாயானால் நன்மை மேன்மையான குணங்கள் எல்லாம் தானாக வெளிப்படும். அன்பு தானாக, நானே தான் பிரபஞ்சமாக இருக்கும் பொழுது அன்பு தானாக வெளிப்படும். இப்போ நம்ம யாருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம், பொறாமை இருக்காது, எல்லாமே நான் தான் அப்படின்னு தெரியும் போது பொறாமை இல்லை, ஆசை இல்லை, பயம் இல்லை, கோபம் இல்லை, எல்லா மேன்மை குணங்களும் தானாக வெளிப்படும். வேர் மாறும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய கிளைகளும் கனிகளும் தானாக மாறும். அப்போ இப்படிப்பட்ட உண்மையான ஆழமான ஆர்கானிக்காக அந்த வேரில் வரக்கூடிய மாற்றம்தான் நம்மை உண்மையில் கரை சேர்க்கும். உண்மையில் நமக்கு மேன்மையான குணங்கள் நமக்கு வரணும்னா இந்த மாற்றம் வரணும். நான் ஆத்மா அப்படின்னு நான் உணர்ந்தே ஆகணும். மற்றதெல்லாம் வெறும் போலியான வேஷம், அதில் நாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே, எல்லாமே வெறும் நடிப்பு. ஆத்ம ஞானம் இல்லாதவர்களுக்கு மேன்மையான குணங்கள் வரவே முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு மிருகத்தனம்தான் எப்போ வேணாலும் அவர்களிருந்து வெளிப்படும். சிச்சுவேஷன் வரும் பொழுது மிருகத்தனம் வெளியே வந்துடும். அதனால் ஏமாந்து போயிடக்கூடாது. வெளியில் தெரியக்கூடிய இந்த நல்ல குணங்கள் மாதிரி, மேன்மையான குணங்கள் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே, அவர்களெலாம் ஞானத்தை அடையிலையே. அப்படி இருந்தும் மேன்மையான குணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கேன்னா அதெல்லாம் வெறும் கற்றுக் கொடுத்து டிசிப்ளின், கட்டுப்பாடு, கண்டிஷனிங் பண்ணப்பட்ட டிசிப்ளின். அதற்கு பேஸே கிடையாது. தீப்பெட்டியில் செஞ்ச வீடு மாதிரி கஷ்டப்பட்டு நிறுத்தலாம், லைட்டாக காற்றடிச்சதுன்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் ஆத்மாவில் நிலை பெற்றதுனால வந்த மேன்மையான குணங்கள், அது என்ன புயல் காற்று அடித்தாலும் அவர்களுடைய குணங்கள் மாறாது. ஞானிகளினுடைய இந்த மேன்மையான குணங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் மாறாத இருப்பதற்கு காரணம் அவர்கள் உண்மையாக ஆழமாக வேரில் வந்த மாற்றம். அப்படிப்பட்ட ஞான பரம்பரை, ரிஷி பரம்பரை தான் நம்முடையது. அப்போ ஆன்மீகர்களின் வீரநடை பாட்டு அந்த தலைப்பில் சாதுவோம் சுவாமிகள், இப்போ நாம் வெறும் முன்னுரையை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். எதற்காக இந்த பாடல் எழுதப்பட்டது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ பார்த்துருக்குறோம். தன்னை அற்பமான ஜீவ உபாதிக்கு உட்பட்ட ஜீவனாக எண்ணி இருப்பதால் தான் மக்கள் தெய்வீக உயர்குணங்களை அடைந்து மேன்மையுறுவதில்லை. அவர்களது உண்மை நிலை ஆன்ம நிலையான இறைநிலையே என்பதை உணர்ந்தால் கேவலமான மானிட இயல்பின் குணக்கேடுகள் அற்றுப்போகும். இது ஸ்ரீ பகவானின் போதனாமுறை. இப்போ பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.